ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 260 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வேகன்சி. இந்த ஹோஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லை ஜிடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் மேக்ஸிமம் பிசிக்ஸ் எடுத்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபி இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் 10th 12th படிச்சது தான் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டு நேவிக் ஜிடி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 22 இயர்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து டிபி எலிஜிபிள். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது உங்களுக்காக. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா SC ST கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸும் OBC கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிடி கேட்டகரிக்கு 21,700 வந்து பார்த்திங்கன்னா லெவல் 3ல் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிபியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21,700 சம்பளம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 21,700 சேலரிங்கும் போது ஹை சேலரி. அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2 வந்து பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 3ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 4ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் அப்போ தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. 4 ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்காக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா SC STக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 சொல்லியிருக்காங்க. இந்த பேமெண்ட் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு UPI இந்த மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது எப்படி அப்ளை பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. டாக்குமெண்ட் நீங்கள் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்க நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் கேட்க நீங்கள் எல்லாமே கொடுத்துருங்க. அதேமாதிரி அட்ரஸ் எல்லாமே ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சப்மிட் பண்ணுங்கள். பேமெண்ட் இருந்தால் பேமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 11/2/2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 25/2/2025 உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருங்க. நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. அதர் ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் டைம் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் உடனே அப்ளை பண்ணியிருங்க. இதுமாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.